ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். நல்லா 2லேருந்து 3 நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் 2 நாள் காய வச்சு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை ஆல்ரெடி கொஞ்சமாக வறுத்து வச்சுருந்தேன். ஸோ அதிலே நான் செய்ய போகிறேன். நான் கொஞ்சமாக தோல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஃபுல்லாக தோல் எடுக்கணும் அப்படின்னா க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நான் கத்தியில் கட் பண்ணி இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கத்தியில் கட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் கல்லில் இல்லை மத்துலையோ இடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கேஸ் ஆன் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் நான் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப சேர்க்காதீங்க. இது கொதியோடு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுல நம்ம அதில் இந்த கொழுக்கட்டையோட ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ இந்த வெல்லம் எடுத்துடுறேன். வெல்லம் எடுத்து நம்ம 1 கிளாஸ் வெல்லம் எடுத்துனா அதுக்கு மெஷர்மெண்ட் ஒரு கிளாஸ் வேர்க்கடலை போடலாம். இல்லை உங்களுக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் ஓகே 3/4 கிளாஸ் நீங்கள் போட்டு வெல்லம் 1 கிளாஸ் வேர்க்கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நான் மிக்ஸி கப்பில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட போகிறேன். இப்போ இதில் நான் வேர்க்கடலை போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இது நான் அரைச்சிருக்கேன். இது ரொம்ப நான் நைஸாக அரைக்கல, கொஞ்சமாக லைட்டாக கொர தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஃபுல்லாக கூட நைஸாக அரைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வெல்லம் போடும்போது பவுட்ரு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெல்லம் சேர்த்துறேன். இதில் அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா அரைச்சாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிருக்கு. இப்போ நம்ம இன்னொரு 1 மினிட் போல் வெயிட் பண்ணலாம். நல்லா பபிள்ஸ் வரட்டும். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவில் சேர்க்க போகிறேன். ஸோ பச்சரிசி மாவு சேர்த்ததுமே நம்ம கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கட்டை சப்பாத்தி வைக்கிற கட்டையோ இல்லை மத்தோ வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் கேஸ் வச்சு தான் நம்ம இதை மிக்ஸே பண்ணணும். ஏன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சப்பாத்திலாம் மாவு பிசையும்ல அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துருக்கேன். சப்பாத்தி மாவு தேய்க்கிறோம்ல அந்த மாதிரி தட்டில் சேர்த்து இது இப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஸோ என்னால் இப்போ இதை பிசைய முடியாது. ஸோ இதில் அதால் நான் இப்போ கிளாஸ் எடுத்துருக்கோம்ல, பச்சரிசி மாவு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நல்லா மேஷ் பண்ண போகிறோம். அப்போ தான் லைட்டாக சூடாக இருந்தாலுமே ஓகே தான். அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும். ஆறி போன அப்புறம் கூட நம்ம பிசையலாம், பிரச்சனை இல்லை. பட் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, இது நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிசையணும்னு. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மாவு. இது நான் பார்த்தீங்கன்னா கிளாஸில் நல்லா தேய்ச்சி மாவெல்லாம் ஜஸ்ட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். மாவை நான் இன்னும் நல்லா பெசியல. ஆனால் இது நல்லா பெசியணும். ஒரு 1 மினிட் போல் பெசியணும் போதும். இல்லை எனக்கு பெசியலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியோட செஞ்சிடலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா சும்மாவே இது நம்ம சுத்தணியில் போடும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆனால் இது கன்ஃபார்மாக மறுநாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெடவும் செய்யாது. அதே மாதிரி நல்லா அதோட நம்ம பச்சரிசி மாவு சாஃப்டாக இருக்கும், ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நம்ம இது பார்த்துலாம் எப்படி செய்யணும்னு. இப்போ நம்ம இந்த மாவு ரெடி பண்ணதுமே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல
இது ஒரு டப்பாவில் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பூன் போட்டு. அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 to 3 ஸ்பூன் தான் இருக்கும், ரொம்ப நடுக்கல. அதே மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வர மாதிரிலாம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சாப்பிடும் போது ஸ்மெல்லு வரும். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த அளவுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் இதை நல்லா ரவுண்ட் பண்ணி போகிறேன். நான் பார்த்திங்கன்னா 2-3 ஷேப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யணும்னு. வாங்க செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாவை இந்த மாதிரி புட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க 2 கையால். தேய்ச்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி பீஸாக வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்ண ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஷேப் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 fingers, 1 finger உள்ளே இருக்குது, 2 finger வெளியே இருக்குது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நல்லா ஷேப் வரும். இப்போ ஷேப் உள்ளே ஒரு ஸ்பூன் நம்ம ஸ்டஃப் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பிடிச்சி இப்போ பாருங்கள் நல்லா ஷேப் வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணி காமிச்சேன். அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இது மாதிரி பிடிச்சிட்டு மேலே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷேப் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லேயர் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்திருக்கு, இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு ஷேப் பார்த்துடலாம். இப்போ நம்ம இது சிம்பிளாகவே இந்த மாதிரி செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளது கொழுக்கட்டை. இப்போ நம்ம இது வேக வச்சிடலாம். இப்போ நான் இட்லி குண்டா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் தட்டு வச்சிடலாம். இட்லி குண்டாவில் நடு தட்டு தான் வைக்க போகிறேன். நீங்கள் வேணால் மேல் தட்டு கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மிடில் இருக்கும்ல அந்த தட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் நல்லா துணி ஸ்ப்ரெட் பண்ணி கொழுக்கட்டை வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா துணி வச்சாச்சு. இப்போ நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்க போகிறேன். இப்படி
வச்சாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் போல் வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். 15 மினிட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க. 15 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமிங் தான். நீங்கள் வந்து 10 பீசஸ் 5 பீஸ் வச்சாலும் இல்லைன்னா வந்து 10 பீஸ் வச்சாலுமே உங்களுக்கு ஒரே டைமிங் தான். 15 மினிட்ஸ் போல் வேகட்டும். அப்போ தான் நல்லா வந்து வெந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இப்போ நான் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் போட்டேன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக வரும். உங்களுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கையில் பிசையும் போது. இல்லை அப்படின்னா தண்ணி நீங்கள் கம்மியாக ஊற்றிட்டீங்க, பச்சரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நம்ம நார்மல் தண்ணி வச்சு பிசைஞ்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சாஃப்டாக வருமா ஹார்டாக வருமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம செய்யும் போது கரெக்டாக இருக்குது, பிசு பிசுன்னு இல்லாமல் அப்படின்னா கண்ணால் தான் வரும். ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக ஒட்டிச்சுன்னா பிரச்சனை இல்லை. கையில் அப்ளை ஆயில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் போல் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தட்டில் போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து வெந்திருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து உடையலை, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்லா உள்ளே வந்து மெல்ட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ப்ளஸ் நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கரெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேப் வந்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக வருதானே. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சொதப்போம், பட் பண்ண நான் கன்ஃபார்மாக நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மொன்ன வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.